குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் ஒன்ல செகண்ட் லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனோட எம்சிக்யூவும் செகண்ட் லெசனோட எம்சிக்யூவும் சேர்த்து நெக்ஸ்ட் வீக் 7th ஸ்டாண்டர்டோட செகண்ட் கிளாஸ் சாட்டர்டே அன்னைக்கு 2 லெசனோட எம்சிக்யூமே பார்த்துடலாம். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த பாடம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் 1 கிளாஸ் தான் நமக்கு இந்த பாடம் கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவை. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த பாடத்துல மெஷர்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம என்ன சொன்னோம்? அளவைகள். அளவைகள் நம்ம எங்கெல்லாம் பார்ப்போம்? நம்மளுடைய டே டு டே லைஃப்ல பேசிக்கா நீங்க சொல்லுங்க. காலையில எழுந்தோன்னே பால் வாங்குறீங்க, தக்காளி, வெங்காயம், அரிசி அம்மா குக்கர்ல வைக்கிறாங்க. எல்லாமே மெஷர் பண்ணி தான், ஏதாவது ஒரு அளவு வச்சுதான் அம்மா சமைப்பாங்க இல்லையா? சும்மா டைரக்டா அப்படியே வந்து சமைக்க முடியாது. கரெக்டா? ஸோ அந்த அளவைகள் பேசிக்ஸ் எல்லாம் நம்ம 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல பார்த்துட்டோம். இப்போ இங்க வந்து சில வடிவங்கள், ஷேப்ஸ் கொடுத்து அந்த ஷேப்ஸோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்றது, பெரிமீட்டர் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு பேசிக்கா வந்து சதுரம், செவ்வகம், முக்கோணத்துக்கு தெரியும் பரப்பளவு, ஹவு டு கால்குலேட் பரப்பளவு, ஏரியா அப்படிங்கிறது. அதே வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன ஷேப் பார்த்தோம்? இணைகரம், parallelogram. சோ parallelogram அப்படிங்கிறது என்ன? உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன்? நீங்க சாப்பிடக்கூடிய ஸ்வீட், காஜு கத்லி ஸ்வீட் இருக்கு இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். கரெக்டா? ஒரு செவ்வகத்தை காத்தடிச்சா சாஞ்சிடுது செவ்வகம். ரெக்டாங்கிள் வந்து ஒரு காத்தடிச்சோன்னா சாஞ்சு போச்சு. அப்பதான் என்ன ஒரு வடிவம் உருவாச்சு? இணையகரம், parallelogram அப்படிங்கிற ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ அதனுடைய பெரிமீட்டர் எப்படி கால்குலேட் பண்றது அண்ட் ஏரியா எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பரப்பளவு மற்றும் சுற்றளவு அப்படிங்கிறது. இந்த கிளாஸ்ல நம்ம அடுத்த ஷேப் பார்க்க போறோம். என்னன்னா சாய் சதுரம், ரோம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? சோ சாய் சதுரம் அப்படின்னா ஒரு சதுரத்தை லைட்டா டில்ட் பண்ணா கிடைக்கிறதா சாய் சதுரம். ஓகேவா? சோ இந்த சாய் சதுரம் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நான் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க பட்டம் எல்லாரும் விளையாடுவீங்க இல்லையா? எல்லாருமே பட்டத்துல நூல் கட்டி காதுல பறக்க விடுவீங்க. அந்த பட்டம் எந்த வடிவத்துல இருக்கும்னா எக்ஸாக்டா சாய் சதுர வடிவத்துல தான் இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு இமேஜ் காட்டும் போது உங்களுக்கே தெரியும், ஓ இதுதான் வந்து அந்த சாய் சதுரமா, நமக்கு இவ்வளவு நாள் தெரியாமே நம்ம விளையாடி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணுவீங்க. சோ அந்த சாய் சதுரம்ங்கிறது எப்படி இருக்கும்? அதனுடைய ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்குமா, சைட்ஸ் ஈக்குவலா இருக்குமா, டயக்னல்ஸ் அதாவது கோணம், பக்கம், மூலை விட்டம் எது ஈக்குவலா இருக்கும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, எந்தெந்த சம்ஸ் வந்து எப்படி வரும், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கான்செப்ட் ரொம்ப குட்டி, ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மோட்டிவேஷனல் லைன்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான மோட்டிவேஷனல் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருவள்ளுவர் அழகா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் தான் பார்க்க போறோம். இது வந்து பவர் ஆஃப் எஃபர்ட், முயற்சியின் வலிமைக்காக சொல்லப்பட்ட ஒரு குறள். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். சக்சஸ் may not be destiny, but hard work pays for its own sweat and toil. சோ தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து கடவுளாலேயே கைவிடப்பட்டாலும் நம்மளுடைய விடாமுயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த உழைப்பிற்கு நிச்சயமான ஒரு பலன் கிடைக்கும். சோ முயற்சி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா இன்பிட்வீன்ல தோல்வி வந்தாலும் மனம் தளராமல் தொடர்ந்து உழைத்தோம் என்றால் நமக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு வெற்றி கிடைக்கும். நம்மளுடைய ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்டோரி எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து அவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படிங்கறதெல்லாம் கேட்கும் போது, படிக்கும் போது, ஓ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஒரு வெற்றி அவர் வந்து வாங்கியிருக்காருன்னா அப்ப நம்ம எல்லாம் கஷ்டமே படல, நம்மளும் இன்னும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கறது நீங்க யோசிப்பீங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாமா? டன். நான் இப்போ ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரே செகண்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இதுல அழகான ஒரு
பட்டம் வந்து பறந்துகிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு பட்டம். இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன். நீங்க வந்து இந்த பட்டத்தை யூஸ் பண்ணாம நீங்க யாருமே இங்க 7ஆம் கிளாஸ் படிக்க மாட்டீங்க. கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க பட்டம் பறக்க விடாம இருந்துக்கவே மாட்டீங்க. சோ பட்டம் எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா இதுல வந்து பற்கள் வச்சும் ஒரு பரப்பளவு கண்டுபிடிப்போம், மூளை விட்டங்கள் வைத்தும் ஒரு பரப்பளவு கண்டுபிடிப்போம். அததான் டயக்னல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பட்டம் எடுத்துக்காட்டு வந்து மூளை விட்டம் வச்சு பரப்பளவு கண்டுபிடிக்கிறேன். நான் இப்ப பரப்பளவுக்குள்ள எல்லாம் போல. இந்த பேஸ் அண்ட் ஹைட் வச்சு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் காஜு கத்லி கொடுத்திருக்காங்க. சோ எப்படி வந்து ஒரு சதுரம் சாய் சதுரம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்னா அடுத்ததுக்கு போயிடுறோம். அடுத்த ஸ்கிரீன் ஷேரிங்க்கு போயிடுறோம். ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டே ஷேர். ஏன்னா அதுல ஃபுல்லா உங்களுக்கு எலாபரேட்டா எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த பாடத்துல இருந்து நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்க போறீங்க, என்னென்ன கிடைக்கும், ஒரு அழகான ஒரு ஸ்டோரியில இருந்து இது ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஓகே. ஒரு பொங்கல் திருவிழா நடக்குது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ராமு தாத்தான்னு ஒரு தாத்தா இருக்காரு. அவர் ஒரு பட்டம், நம்ம விளையாடுறோம் இல்லையா அந்த பட்டம் எல்லாமே கடையில தானே போய் வாங்குவீங்க. அந்த கடை வச்சிருக்காரு. ஒரு ஒரு பட்டத்துக்கும் 2 குச்சி நீளமாவும் இன்னொன்னு குறுக்கையும் அதாவது இங்க பாருங்க இந்த டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்காங்களே அதான் குறுக்க போட்டிருக்கிறது. சோ ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டும் வடிவிலையும் வச்சிருக்காரு. இதுதான் வந்து இந்த டாட்டட் லைன்ஸ் தான் மூலை விட்டங்கள், டயகனல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்படிதான் வந்து ஒரு பட்டத்தை அந்த தாத்தா வந்து உருவாக்குறாரு. சோ அதே மாதிரிதான் கோலம் போடுறதுக்கு கமலா பாட்டி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இதையும் படிங்க. ஆனா 2 பேருமே ஒரே வடிவத்தை தான் யூஸ் பண்றாங்க. ஆனா வேற வேற அளவு. அதனுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கும் போது எப்படி அப்படிங்கறதனுடைய அளவு வந்து தெரியும். கமலா பாட்டி வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு கோலம் போடுறாங்க. அதுவும் சாய் சதுர வடிவத்தால ஓடுதான் அந்த தரை வந்து இருக்கிறது. அந்த ஓட்டுடைய அடிப்பக்கமும் உயரமும் தெரிஞ்சாதான் எவ்வளோ வந்து அவருக்கு வந்து அந்த கோலத்துக்கு வந்து கோலப்பொடி தேவை, அந்த ஓட ஃபுல்லா ஃபில் பண்ணி கோலம் போடணும்னா எவ்வளவு கோலப்பொடி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கமலா பாட்டிக்கு தெரியும். சோ இது வந்து மூளை விட்டத்துக்கு தாத்தா பட்டம் விடுறாரு. 2வது விஷயம் நீ அடிப்பக்கம் மற்றும் உயரத்துக்கு பாட்டி கோலம் போடுற தரை ஓடு. ஓகேவா? ஓகே. இப்ப சாய் சதுரம்னா என்ன? வாட் இஸ் ரோம்பஸ்? சாய் சதுரம் அப்படின்னா 4 பக்கங்களும் சமமாக இருக்கும் ஒரு நாற்கரம். இது ஒரு ஸ்பெஷல் இணைகரம், ஒரு ஸ்பெஷல் parallelogram. Rhombus is a quadrilateral in which all 4 sides are equal in length. It is a special type of parallelogram. ஓகேவா? இங்க பாருங்க இதனுடைய ப்ராப்பர்ட்டி, சாய் சதுரத்தினுடைய ப்ராப்பர்ட்டி. All 4 sides are in equal length. 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். பக்கம் அப்படிங்கிறது இந்த ஹைலைட் லைன்ல இருக்கு இல்லையா, டார்க் ப்ளூ கலர், அதுதான். எதிர்பக்கங்கள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். எதிர்பக்கங்கள் இணையானவை. மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். இது லாஸ்டா ஒரு ஒன் வேர்ட் வரும் பாத்துக்கோங்க. டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். ஒரு செங்குத்தான வடிவில் இரு சமமாக பிரிக்கும் டயகனல்ஸ். ஓகே, என்னது இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அததான் வந்து மூலை விட்டங்கள், டயகனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எதிர் எதிர் கோணங்கள் சமம், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதுதான் வந்து சாய் சதுரத்தினுடைய பண்பு, ப்ராப்பர்ட்டி. ஓகே, அடுத்தது இப்ப கமலா பாட்டியோட கதைக்கு வரும். கமலா பாட்டி ஸ்டோரியில என்ன பண்ணோம், அவங்க தர ஓடுல வந்து கோலம் போடுறாங்க. அந்த 2 ஓட ஃபுல்லா ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு கோலமாவு தேவைன்னு சொல்லிட்டு அடிப்பக்கமும் உயரமும் தெரிஞ்சாதான் நம்மளால கோலமாவுக்கு கால்குலேட் பண்ண முடியும். கமலா பாட்டியின் தரை ஓடு போல ஒரு பக்கத்தை அடிப்பக்கம் பேஸ் என்றும் அதன் செங்குத்தான தூரத்தை உயரம் என்றும் கொண்டால் சாய் சதுரத்தின் பரப்பளவு இணைகரத்தை போலவே கணக்கிடப்படும். சோ இது வந்து பேஸ், இந்த கீழே இருக்கிற டார்க் லைன் வந்து பேஸ். ஹைட் வந்து இங்க இருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இங்க இருந்து டாட் லைன் வச்சு நமக்கு இணைகரத்துக்கு காமிச்சேன் இல்லையா, அதுதான். சோ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்காக பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட். நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் எல்லாத்தையுமே பரப்பளவு அப்படிங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர், சதுர அலகுகள், ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல தான் கண்டிப்பா ஆன்சர் போடணும்.
இல்லைன்னா மார்க் கட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்ப பேஸ் இங்க மாத்துறேன். 10, உயரத்தை மாத்துறேன் 8ன்னு மாத்தும் போது 10 இன்டூ 8 80. ஸோ அப்போ ஒரு தரவோடு 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருந்ததுன்னா 2 தரவோடு எவ்வளோல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ என்னது ஞாபகம் வச்சுக்கணும், தரவோடுல கோலம் போடுறதுக்காக எவ்வளவு கோலமாவு தேவைப்படும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அடிப்பக்கமத்தையும் உயரத்தையும் வச்சு சாய் சதுரத்திற்கான பரப்பளவு கால்குலேட் பண்ணணும். என்ன ஃபார்முலா, பேஸ் இன்டு ஹைட். ஓகேவா? இப்போ மூலை விட்டங்களை கொண்டு பரப்பளவு. ராமு தாத்தாவின் பட்டம் போல 2 மூலை விட்டங்கள் டயகனல் 1 அண்ட் டயகனல் 2. இது டயகனல் 1, இது டயகனல் 2. பரப்பளவு அவற்றின் பெருக்கல் பலனில் பாதி ஆகும். ஏனெனில் மூலை விட்டங்கள் சாய் சதுரத்தை 4 செங்கோண முக்கோணங்களாக பிரிக்கின்றன. இது எல்லாமே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். பாத்தீங்கன்னாலே தெரியும், இமேஜ் பாத்தீங்கன்னாவே. ஜஸ்ட் லைக் ராமு தாத்தாஸ் ஹைட். 2 டயகனல்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 4 என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸா இருக்கு. ஸோ இதுல வந்து half into d1 into d2 சதுர சென்டிமீட்டர், ஸ்கொயர் சென்டிமீட்டர் அல்லது சதுர அலகுகள். பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்தாங்கன்னா BH ஸ்கொயர் சென்டிமீட்டர். டயகனல்ஸ் மூலை விட்டங்கள் கொடுத்தாங்கன்னா half d1 into d2 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? half into இப்ப டயகனல் 1 16, டயகனல் 2 12. இதனுடைய வேல்யூஸை நான் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய மதிப்புகள் மாறுகின்றன. மாறுதா? Is it clear? Yes. So சாய் சதுரம் அப்படிங்கிற ஒரு ஷேப் நம்மளோட அன்றாட வாழ்வுல எங்கெல்லாம் பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் கைட். இது யாருமே மறக்க கூடாது. நீங்க பட்டம் விடுறீங்க, எல்லாரும் பட்டம் விடுறீங்க, இப்ப எல்லாருக்குமே அது தெரியும் இல்லையா? சோ அதுக்கு ஏரியா கால்குலேட் பண்ணிருக்காங்க. அண்ட் கோலம் ஓடு, தர ஓடு, நம்மளோட டைல்ஸ். ஓகேவா? அப்புறம் ரோட் வார்னிங் சைன், ரோட்ல வந்து அந்த வார்னிங் சைன்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது இதெல்லாமே நீங்க வந்து டே டு டே லைஃப்ல பாக்குறீங்க. ஓகேவா? சோ இதுல வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ராமு தாத்தா ஒரு பட்டத்தை உருவாக்குகிறார். அதன் மூலை விட்டங்கள் 18 சென்டிமீட்டர் மற்றும் 14 சென்டிமீட்டர். அந்த பட்டத்தின் பரப்பளவு half into 18 into 14. இங்க பாருங்க. ஓகேவா? டன். சோ இந்த பாடம் முடிஞ்சது. நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் இப்போ? சாய் சதுரத்தையும் அதனுடைய பண்புகள், ஐடென்டிஃபை த ரோம்பஸ் அண்ட் டிஸ்கிரைப் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் அடிப்பக்கம் மற்றும் உயரத்தை கொண்டு பரப்பு கணக்கிடுதல் என்ன ஃபார்முலா, மூலை விட்டங்களை கொண்டு பரப்பு கணக்கிடுதல் என்ன ஃபார்முலா. சோ பட்டம், கோலம், தரை ஓடு, அன்றாட பொருட்களுக்கு என்னென்ன இருக்கு, இதுதான் நம்ம இங்க இன்னைக்கு பார்த்த டாபிக். ஓகேவா? சோ டாபிக் கான்செப்ட் கிளியரா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும்? கான்செப்ட் கிளியரா இருக்கீங்களா? கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? சாய் சதுரம் ரோம்பஸ் அப்படின்னா என்ன, ரோம்பஸ்க்கு எப்படி ஏரியா கால்குலேட் பண்றோம்? 2 டைப்ஸ் ஆஃப் ஏரியா கால்குலேஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஹைட் அண்ட் பேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா, இன்னொன்னு வந்து உங்களுக்கு டயகனல்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா. ஓகேவா? ஸோ உங்களோட டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்க? ரோம்பஸ் ஷேப் பாக்குறீங்க, கைட், ஜெம் கட் ஜுவல்லரி, நகை வெட்டு வடிவம், ரோட் வார்னிங் சைன், ஃப்ளோர் டைல் பேட்டர்ன், பேஸ் பால் ஃபீல்டு, அப்புறம் நம்மளோட பிளேயிங் கார்டு. ஓகேவா? சரி, இப்போ ஒரு சாய் சதுரத்தினுடைய அடிபாகம் 8 சென்டிமீட்டர், உயரம் 5 சென்டிமீட்டர்னா என்னது வரும் சொல்லுங்க? டைரக்டா வந்து பரப்பளவு B into H மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? தெரிஞ்சது சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. 8 into 5 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட். வெரி குட். கரெக்ட். ஏரியா, பேஸ், ஹைட். ஓகேவா? வெரி குட். Diagonals of a rhombus are 10 centimeter and 12 centimeter. Find its area. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் கொடுத்திருக்காங்க, அதன் பரப்பளவு கேட்டிருக்காங்க. half into d1 into d2. So d1 into d2 மல்டிப்ளை பண்ணுங்க. 10 into 12 120 டிவைடட் பை 2 போடுங்க. 60. 60 கரெக்டான ஆன்சரானு செக் பண்ணுவோமா?
Yes, very good, correct. ஓகேவா? ஓகே. In a rhombus, the diagonals bisect each other at dash degrees. சாய் சதுரத்தில் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று டேஷ் பாகையில் இருசம பங்காக பிரிக்கும். 45, 60, 90, 180. மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. நேத்தெல்லாம் அழகா ஆன்சர் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. 90ன்னு சொல்லியிருக்கீங்களா? நம்ம பார்த்தோம். நான் ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது கொடுத்தேன். கரெக்ட், வெரி குட். ஓகே. மீனாவின் பட்டத்தின் மூலை விட்டங்கள் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு காகிதம் டயக்னல்ஸ் கொடுத்திருக்காங்க? 40 into 30. So half into d1 into d2. இதுதான் ஃபார்முலா. half into d1 into d2. So 40 into 30 multiply பண்ணுங்க. 1200 divided by 2 வந்து 600 centimeter squared. Very good, super. அடுத்தது, which formula uses both diagonals of a rhombus? diagonals கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எந்த ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணுவீங்க? area is equal to half into d1 into d2. very good. so எல்லாமே வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லாவே கிளியரா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? எஸ். இப்ப எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்துடலாமா? ஓகே. இதுல ஜஸ்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கிறது ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? சரி. படத்தில் உள்ள சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டயகனல்ஸ் கொடுத்திருக்காங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரெண்டாவது கேள்வியும் அடிப்பக்கம் உயரம் கொடுத்துட்டு ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகே. மூணாவது கொஸ்டின் வந்து மூலை விட்டங்கள் கொடுத்துட்டு ஆன்சர் பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்புறம் பரப்பளவு கொடுத்து ஒரு மூலை விட்டம் கொடுத்து இன்னொரு டயகனல் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து வேர்ட் ப்ராப்ளம். சரி, ஒன்னு ஒன்னா பாத்துடலாமா? எல்லாத்துலயும் ஒரு ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் பாத்துடலாம். ஓகே, டன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஏரியா. ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து டயகனல்ஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா? given the diagonals அப்படின்னு எழுதிக்கிறேன். கொடுக்கப்பட்ட மூலை விட்டங்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. diagonals d1 is equal to 16 centimeter and diagonal 2 மூலை விட்டம் 2 8 centimeter. so area of the rhombus சாய் சதுரத்தின் பரப்பளவு. இந்த ஸ்கொயர் யூனிட்ஸ மறந்துடாதீங்க. மறந்தீங்கன்னா மார்க் 0. சரி, 2 2 8 2 16 8 into 8 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தமிழ்லையா இருந்தா சதுர அலகுகள் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து டயகனல்ஸ் கொடுத்தா இது உங்களுக்கு இதுலயே நான் ஆக்டிவிட்டிலேயே காமிச்சிருக்கேன். ஸ்டில் நான் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ரெண்டாவது கேள்வி பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாக்குறோம். இதுலயே செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? given base அடிப்பக்கம் b is equal to 15 சென்டிமீட்டர், height உயரம் h is equal to 11 சென்டிமீட்டர், area of the rhombus is equal to b into h square units. b na base, h na height. Okay.
இங்க ஏன் ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டிருக்கீங்க, இங்க ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கீங்கன்னு கேக்குறீங்க. இங்க சதுர அலகுகள், இங்க சென்டிமீட்டர். ஏன்னா எனக்கு இந்த வேல்யூல கொடுத்த அலகு வந்து சென்டிமீட்டர், யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர், அதனால அந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் பண்றேன். ஓகேவா? சரி, 15 இன்டூ 11 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் ஏரியா ஆஃப் த ரோம்பஸ். ஓகேவா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் நீங்க ஹோம்வொர்க் எடுத்துக்கிறீங்களா? சேம் பேட்டர்ன் தான். ரெண்டாவது கேள்வி நீங்க ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. ஓகே, சேம் பேட்டர்ன், இதேதான். சேம் பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்திருக்காங்க. மூணாவது கேள்வி, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். சரி, அதுல வந்து ரெண்டுமே டயகனல் கொடுத்த சம். நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணல. செகண்ட் சப்டிவிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு டயகனலும் ஒரு ஏரியாவும் கொடுத்திருக்காங்க. இன்னொரு டயகனல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? டிஃப்ரெண்ட் மாடல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்றேன். given diagonal 1, கொடுக்கப்பட்ட மூலைவிட்டம் 1. Area of the square rhombus 468 square meter. Okay, so நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா ஏரியா ஆஃப் த ரோம்பஸ்ல டயகனல்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். என்ன ஃபார்முலா? டயகனல்ஸ் கொடுத்தாங்கன்னா ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? மூலைவிட்டங்கள் கொடுத்திருக்காங்க, அப்ப சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? Very good, super. Half into d1 into d2. Very good. Half into d1 into d2 equal to 468. அது வந்து நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல 26 அப்படின்னு ஒரு டயகனல் இருக்கு, இன்னொரு டயகனல் தெரியாது. இந்த டூ ஆப்போசிட் சைட் போகும்போது இங்க டிவிஷன்ல இருக்கிறது எதிர்பக்கம் போகும்போது மல்டிபிளிகேஷன் பெருக்கல்ல மாறும். 468 68 இன்டூ 2. ஸோ d2 ஈக்குவல் டு 468 இன்டூ 2 டிவைடட் பை 26. ஓகேவா? சரி, 2 2 13 2 26. ஓகே, இல்ல இது 468 இல்லையா? டைரக்டாவே 13ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ண முடியுமான்னு பாத்துடலாமா? பதிமூணு ஒண்ணு 13, இங்க வந்து 13 1 13. சோ 13 1 13, 13 2 26, 13 3 39 வரும் இல்லையா? எஸ், 13 3 39. இந்த 46, இந்த 468 இருக்கு இல்லையா? அதுல இந்த 46 மட்டும் 3 டைம்ஸ் 39. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 46 மைனஸ் 39 பண்ணீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 7. சோ இங்க 78 அப்படின்னு வரும். 13 இன்டூ 6 78. சோ அப்ப இங்க 36 அப்படின்னு கிடைக்குமா? எஸ், ஆல்ரெடி இந்த 2 கேன்சல்ட், இங்க வந்து 36. அப்போ D2 டயகனல் 2 வந்து 36 மீட்டர். ஓகேவா? சோ ஒரு டயகனல் கொடுத்து ஏரியா கொடுத்துட்டு இன்னொரு டயகனல் கேட்டாங்கன்னா ஃபார்முலாவை ஈக்குவேட் பண்ணணும். அதே மாதிரி அடிப்பக்கம் கொடுத்து பரப்பளவு கொடுத்து உயரம் கேட்டிருந்தாங்கனாலும் சேம் பேட்டர்ன். பட் அங்க வந்து இந்த ஹாஃப் எல்லாம் வராது, பேஸ் இன்டு ஹைட் மட்டும் தான் வரும். ஓகேவா? சோ இப்ப தேர்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டட். நாலாவது கேள்வி, the area of a rhombus, இது word problem. The area of a rhombus is 100 square centimeter and length of one of its diagonals is 8 centimeter. Find the length of other diagonal. Same ditto pattern, எந்த மாற்றமும் கிடையாது, நம்பர் மட்டும் தான் வேற. ஆனா அது வேர்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. given length of diagonal 1 d1 is equal to 8 centimeter. Area of the rhombus 100 square centimeter. சேம் ஃபார்முலா, அதனால தான் நான் எதையுமே அழிக்கல, அப்படியே போடுறேன். 100. ஸோ ஹாஃப் இன்டூ d1 என்னது 8, இங்க மட்டும் வேண்டாம்.
2 2 4 2 8 4 4 4 2 8 20 ஓகேவா சாரி 25 25 சாரி சோ D2 என்ன வரும் இங்க 25 centimeter another diagonal length of the other diagonal D2 is equal to 25 centimeter அஞ்சாவது கேள்வி இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது A suite is in the shape of rhombus whose diagonals are given 4 centimeter and 5 centimeter. The surface of the suite should be covered by an aluminium foil. நம்மளோட காஜு கத்லி தான். Find the cost of aluminium foil used for 400 such suites at the rate of 7 per 100 square meter. ஒன்னும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுல சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ அலுமினியம் ஃபாயில் யூஸ்டு டு கவர் 1 ஸ்வீட்டுக்கு வந்து எவ்வளோ இந்த ஏரியா என்ன கிடைக்குதோ அதுதான். ஸோ அப்போ 400 ஸ்வீட் இன்டூ தட் ஆன்சர் மல்டிப்ளை பண்ணிட்டு காஸ்ட் ஆஃப் ஒரு ஃபாயிலுக்கு வந்து 7 ரூபாய் அப்படின்னா நமக்கு கிடைச்ச ஆன்சருக்கு எவ்வளோ ரூபாய். சரி முதல்ல வந்து என்ன பண்ணிடலாம்னா ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியாக்கு half into D1 into D2 square units இல்லையா? Yes. Okay. So half into D1 என்ன கொடுத்திருக்காங்க 4 into 5 centimeter squared. Okay. 4 5 20 இல்லனா 2 2 2 2 4 5 into 2 10. So அப்போ area of the suite வந்து என்னது 10 centimeter squared அப்படின்னு வந்தாச்சு. So aluminium foil used to cover 1 centimeter தான் இந்த 1 suiteக்கு தான் 10 centimeter square. நான் எழுதிடுறேன் அதை. ஒரு ஸ்வீட்டுக்கு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்புறம் அப்பனா 400 ஸ்வீட்டுக்கு கேக்குறாங்க இல்லையா? 400 ஸ்வீட்டுக்கு நானூறு இன்டூ 10 விச் இஸ் ஈக்குவல் டு 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மொத்தம். ஓகே இது வரைக்கும் காப்பி பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ ஏரியா கால்குலேட் பண்ணீங்க. ஒரு ஸ்வீட்டுக்கு எவ்வளோ 400 ஸ்வீட்டுக்கு எவ்வளோ வேணும். ஸோ காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் ஃபார் 100 சென்டிமீட்டர் அதாவது நமக்கு 4000 இருக்கு ஆனா 100 சென்டிமீட்டருக்கு ₹7 ஓகேவா. therefore cost of நாலாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுக்கு 4000 டிவைடட் பை 100 100க்கு தானே வந்து 7 ரூபாய். ஸோ அப்போ 4000க்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் பண்ணிடுங்க. 40 இன்டூ 7 280. ஸோ 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுக்கு போடுறதுக்கு அலுமினியம் ஃபாயிலோட யூசேஜ் வந்து காஸ்ட் 280 ரூபாய். காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் used equal to ₹280. இந்த ரூபீஸ் இந்த அலகுகள் இதெல்லாம் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. மறந்தீங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு மார்க் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னா கட் பண்ணுவாங்க. ஓகேவா. சரி இன்னைக்கு நம்ம பார்த்தது குட்டி டாபிக். நல்ல அழகான டாபிக் பார்த்தோம். சாய் சதுரம் ரோம்பஸ் அப்படிங்கிற டாபிக். ஸோ அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நான் இப்போ உங்களுக்கு டிக்டேஷன் வேர்ட் சொல்றேன். மேக்ஸ் நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ரோம்பஸ் சாய் சதுரம். parallelogram இணைகரம். rectangle
செவ்வகம். ட்ரையாங்கிள் முக்கோணம். ஸ்கொயர் சதுரம். சோ 5 ஷேப் சொல்லியிருக்கேன். ரோம்பஸ் சாய் சதுரம், parallelogram இணைகரம், ரெக்டாங்கிள் செவ்வகம், ட்ரையாங்கிள் முக்கோணம், ஸ்கொயர் சதுரம். சோ இன்னைக்கு நம்ம 2.2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு கிளாஸ்ல அடுத்த டாபிக் பார்க்கலாம் 2.3. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் ரெண்டும் சேர்த்து எம்சிக்யூ வச்சுக்கலாம் ஒரே நாள்ல. ஓகேவா? அன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு குட்டி டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம 2 செட் ஆஃப் எம்சிக்யூவும் சேர்த்து fill in the blanks மாடல்ல வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ வேற ஏதாவது இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்ததா? ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.